நீங்க நம்ம கருத்தவே நோட் பண்ண வீடு நான் கவலைப்பட மாட்டேன் சார். நம்ம எதுக்குமே பூராமே விட்டுட்டோம். வெக்கமான ரோசா சூடு சொரண பூராமே விட்டுட்டு தான் குடும்பம் நடத்துறோம். நீங்க ரோசப்பட்டவெல்லாம் வீட்டில் வாழ முடியுமா சார்? என்னெல்லாம் என்ன எப்படி பெரிய வார்த்தை இல்லை சார். நீங்கள் என்னத்த போட்டு விட்டாங்க, அதை ஃபேஸ்புக்கில் போட்டு போகிறாங்க டெம்பிள் சிட்டி குமார் மாதிரி. ஆமாங்க, அதை வேற போட்டு கைலால பேசுவாங்க. அதெல்லாம் வேணாம் சார். பாவம் அவரை நேற்று ஒரு காமெடி பார்த்தேன் சார் ஃபேஸ்புக்கில். நம்ம ஆதினா அமெரிக்காவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜோ பைடனுக்கு இவர் விட்டு கொடுக்கணும்னு இவர் சொல்கிறாரு. முதல்ல நீங்கள் உங்கள் சமாச்சாரத்தை பாருங்க. சில பேர் அப்படி இருக்காங்க சார். சில பேர் மேடை பேச்சு பேசுறத பார்த்துருக்கீங்களா? 10 ரூபா வாங்குவேன், 10 ரூபா தான் தருவாங்க. அந்த அமெரிக்கா ஜனாதிபதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு முதல் பொட்டாட்டி சொல்றதை கேள்றா. நீங்க பேச கேட்டிருக்கீங்களா? அரசியல் பேசுறத அந்த பிரதமர் தைரியம் இருந்தால் என் கேள்விக்கு பதில் சொல்லட்டேன். ஆமாடா, அவருக்கு வேற வேலையே இல்லையா? இந்த முதலமைச்சர் சரியான ஆளாக இருந்தால் என் கேள்விக்கு பதில் சொல்லட்டான், வேற வேலையே இல்லடா அவருக்கு. இப்படிதான் நிறைய பேர் மேடையில் பேசுறது. அவர் பேர் சொல்லிட்டார், ஒருத்தன் மைக்க பிடிச்சிட்டான் இருங்க, அவர் பேச கேட்டு சிரிப்போம். பேசு. ஆமா டென்ஷன். ஆமா, அது வாய் வார்த்தை வரவே இல்லை பாருங்க. சில பேர்ல அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி போன் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே போன் வாங்கி கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்டே 20,000 ரூபா. அதோட அவன் கடன்பட்டு வந்தான். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் 20,000 ரூபா போனை கொடுத்து காலையிலேருந்து பேசுறது. அவங்க பேச பாருங்களேன். நீங்கள் நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்க ஜென்ரேஷனுக்கு தான் இருக்குது. காலையில் பண்ணேன், ஹலோ சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? பழைய கஞ்சி குடிச்சிருக்கான். எங்கள் வீட்டில் பூரி. அட பிச்சைக்காரனா, கஞ்சி தானே குடித்தேன். ஒன்று அவன், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? அவள் இடியப்பம் தான் இருப்பான். எங்கள் வீட்டில் நூடுல்ஸ், ஃப்ரைடு நூடுல்ஸ். இப்படியே பேசிக்கிட்டே வருவாங்க. ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லையா சொல்லுங்க, அவ்வளோதானா? அப்புறம் ஒன்றும் இல்லையா? இப்படியே ஓடுங்க 1:30 மணி வரையும். சரி சொல்லுங்க. அதுக்குள்ளே சார்ஜ் கட் ஆயிரும். ப்ளக்கை போட்டுக்கிட்டு இப்படியே நிற்பான். சொல்லு, வேற ஒன்றும் இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. ஒன்று இப்படியே பேசி கடைசியில் 1:30 மணிக்கு இது எல்லாம் ஊரே தூங்கும். அதுக்கப்புறம் அவன் பேச போகிறதே கிடையாது, அது வேற விஷயம். கடைசியில் சொல்லுவாங்க, சி அவ்வளோதானா, சி அவ்வளோ அப்படின்ட்டு உள்ள வச்சுருவாங்க. நீங்கள் இன்னைக்கு இருக்க வாழ்க்கையில் அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்கிறேன், என்னதான் நான் திருவள்ளூர் மோசமான ஆளுனேன். நான் பயந்துட்டேன். என்னடா திருவள்ளூர் மோசமான ஆளுனேன்? பஸ்ஸை பார்த்துருக்கேன் சார். எப்போ பார்த்தாலும் ராணி மங்கம்மாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அவங்க பேர் அன்னைக்கு சொல்ல திருவள்ளூர் இடியில் மங்கம்மா மல்லாந்துருச்சுட்டாங்க. இவங்க பேசுகிறே நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேனுது. அப்படிதான் பேசுகிறாங்க. அன்னைக்கு என் பொண்ணு என்கிட்ட சொல்லுச்சு, என் மிஸ்ஸெல்லாம் சரியான ஆளுப்பா, லூசு மாதிரி பேசுது அப்படின்னுச்சு. மிஸ்ஸுன்னா அப்படி சொல்லக்கூடாதுப்பா, மிஸ்ஸுன்றது அம்மா மாதிரி அப்படின்னு. அப்படியே சைடு கேப்பில் சந்தை விடுறேன். நீ அம்மா மாதிரி அம்மள இரு அம்மாட்ட ஆண்டின்னு கூட சொல்லுவேன், ஆனால் அம்மான்னு மட்டும் சொல்ல. பிள்ளை அவ்வளோ பிரைட்டாக யோசிக்கிறாங்க. அன்னைக்கு வேணா ஒருத்தர் இப்படி தான் பேசிக்கிறேன். ஒரு சின்ன பையன் வந்தோடனே அப்படியே நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க சார். நான் கை கொடுத்தேன். பரவாயில்ல, ஒரு அப்பா மாதிரி நான் பேசுகிறேன். நீங்கள் வேற சார், அவரும் லூஸ் மாதிரி தான் பேசுவார், நீங்களும் லூஸ் மாதிரி. அப்பாவை நம்ம அப்படிதான் வச்சுருக்கோம். நம்ம என்னதான் இருந்தாலும் நீங்கள் அன்றைக்கெல்லாம் ஒரு கல்யாண வீட்டில் சார், நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன். கல்யாண வீட்டுக்கு போனால் பேசுகிற மாதிரி பேசுகிறோம்ல. போகும்போதே சொன்னேன், தம்பி போயிருக்கிறது கல்யாண வீடு, அவசரமாக பேசக்கூடாது அப்படின்னு. போய் தூக்கும் போதே சொல்கிறான், என்னடா கட்டில் புணங்கன கணக்குதுன்னு. தூக்கும் போதே அடுத்தவன் சொல்கிறான், அவர் தான் சொல்லித்தானே கூட்டு வந்தார், போயிருக்கிற கல்யாண வீடு அவசரமாக பேசக்கூடாதுன்னு. நல்ல வார்த்தை பேசினா உங்கள் வீட்டில் இலவா விழுகும்னு அடுத்தவன். 3ஆவது ஒருத்தன் சொல்கிறான், அவர் தான் சொல்லித்தானடா கூட்டு வந்தார், நல்ல வார்த்தை பேசினா என்ன, நல்ல வார்த்தை பேசினா உன் வாயில் பாலாக ஊற்றுவாங்கன்றான். பூரா நீங்கள் அதே மாதிரி சார், நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குறது கரெக்டாக கேட்கணும். கடவுள்கிட்ட வரம் கேட்கும்போது கரெக்டாக கேட்கணும். ஒருத்தெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டே படுத்திருக்கான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கடவுள். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், நான் எப்பயுமே ஏசியில் இருக்கணும், தலை மாட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கணும்னு. பார்த்தார் கடவுள், இந்த ஏடிஎம் வாட்ச்மேனா போ ஏசி இருக்கு, கட்டுக்கட்டாக பணம் இருக்கு.